இல்லவா இப்படியே இல்ல வாடா வாய் மச்சான் சகல பாருங்க சித்தப்பாக்க ஓய்வு சகல கறிக்காத போடு கறிக்காத போடு ஐயா 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 இடத்தோட போய் கறிக்கிற யாரா நீதாடா தேட ஏய் சித்தவாய் அவர் சொந்த ஊராத கள்ளக்குறிச்சி பக்கம் சங்கராபுரத்து பக்கம் மானாமடி பக்கம் மல்லபட பக்கம் சம்பத்தாங்க சம்பத்தாங்கல் சொல்லக்கூடாதா நல்லூர் பேட்டை தாங்கல் சொல்லக்கூடாதா ஏன் பாடி கிடையாது மூத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு 8 56 தனியா கண்ண மூடி தூங்க கண்ண மூடினா தூங்க சொல்றா ஊர் சொந்த ஊரே சம்பத்தாங்க ஆமா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா ஒரே பையன் ஒரே பிள்ளைதான் அல்ல 9 பிள்ளை கேட்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒடுக்கா இல்ல எங்க மாமனாருக்கு எனக்கு ஒரு புள்ளிதான் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி என் மாமியாருக்கு போய் 3 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது ஆமா இல்ல என்ன பயமானே 6 மாசம் கூத்தாடுறேன் 6 மாசம் டிராவல் வண்டி ஓட்ட போயிடுறேன் மாமியாருக்கு போறது கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு கிடைக்கல ஏன் போண்டாடினா எனக்கு ஒரு ஆசை யார் மேல போண்டாடி ஆசைப்பட்டுச்சு உன் மேல என் பொண்ணு உனக்கு என்ன வேணும் பொண்ணு தங்கச்சா வேணுமா பொண்ணுன்ற தங்கச்சின்ற பொண்ணா பொண்ணுனா மாமா மாமா என் அம்மாவோட போய் 3 வருஷம் ஆகுது நீ எப்ப பொண்ணு கட்டி வந்து தாலி கட்டி வீட்டுக்கு வந்தியோ அது வந்து எங்க அம்மாவோட போல எங்க அம்மா என் கனவுலயே வர மாதிரியே இருக்கிறாங்க அப்படியே பொண்டாடி சொன்னான் சரி நானும் போல என் பொண்டாடி போல மாமியார் தப்ப நினைப்பா அப்படி நானும் என் மாமா பொண்டாட்டி பஸ் ஏறி போறோம் கொஞ்ச தூரம் நடந்தே போறோம் இல்ல பாடகாடி தூக்கிட்டு போறாங்க பள்ளி கம்மியாக்கி கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தான் நடந்தா போவாங்க எங்க மாமியாவோட தெருக்கு போன உடனே எங்க மாமியா எங்களை பாத்துட்டாங்க பார்த்த உடனே எங்க மாமியாவுக்கு கையும் வரல காலும் வரல ஆமா இருமேத்து கையில கூட நம்ம பேர சொன்னோனே மருமகன் வந்துட்டாரு மகன் வந்துட்டாரு அப்படின்னா மருமகன் வந்துட்டா என்ன பண்ணணும் என்ன ஆகி போறது தெரியாம ஒண்ணுமே புரியல ஏதோ வந்த மருமகனுக்கு பியா புண்ணாக்கு ஆகி போடணும் பியா புண்ணாக்கு ஆகி போடலாம் வராத மருமகனுக்கு பியா புண்ணாக்கு ஆகி போடுவாங்க மாமி அப்படி ஆகி போட்டுருக்க தின்று பண்ணி அதான என் மாமனார் கூட்டு வராத மருமகன் வந்துட்டான் அப்படின்னு கேட்டாங்க மாமனார் கேட்டாங்க மருமகனே நீ குஞ்சு கறி சாப்பிடுயா ஏய் போய் குஞ்சில சாப்பிடு சொரக்கா பிஞ்சில சாப்பிடும் அப்பதான் ருசி கொடுக்கும் அதனால என் மாமனார்ட்ட சொன்னாங்க என்னங்க வராத மாதிரி வந்துட்டான் தடமான ஒரு நாட்டுக்கு 3 வேளை புடிச்சுனுவா அப்படின்னு மாமனார் சந்தை கிளம்பினாங்க என் மாமனார் சந்தை கிளம்பிட்டாரு தேவையில்லாம திண்ணில தான் நம்ம உட்கார கிடக்கும் நம்ம மாமியா கிட்ட கிடக்கணும் ஆமா மாமா மடியிலே கிடக்கணும் மாமியா விட்டு திண்ணிலையா நம்ம உட்கார கிடக்கணும் அப்படின்னு நானியா மாமனாரு சந்தைக்கு போன கோய் வாங்குறதுக்கு ஆமா போன பாரு போய் திடமா மாமனாரும் கண்ணாலே பார்த்து போறீங்க இல்ல சூத்தாலே பார்த்துட்டு போறோம் போன பாரு ஒரு 3 கிலோ நாட்டு போய் புடிச்சு வந்தாங்க புடிச்ச தேவையான பொருளை வாங்கிட்டோம் திரும்பி நடந்துதானே போனோம் ஏன்னா போண்டா கிண்டா வாங்கி திண்டு போலாம் அவனு போண்டா வாங்கி தின்னு பாரு போய் ஆச்சுரா பையா என்ன காரணம் என்ன சிக்கனு ஏன்னா நீங்க 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துவாங்க போண்டா வர சுடுவாங்க அந்த மீதி எண்ணெய் எடுத்து வைப்பாங்க மறுநாள் எடுத்து ஊத்துவாங்க அது கூட 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊத்துவாங்க இந்த மாதிரி ஒரு வாரமா கலப்படம் ஆயி எண்ணெய் சிக்கல் ஆயிடுச்சு எப்படி அந்த வாயை மாத்தணும் எண்ணெய் சிக்கல் போற அளவுக்கு என்ன மருத்துவாங்க யோசனை பண்ண எத்தனை பாக்கு போட்டா எத்தனை சுண்ணாம்பு பாக்கு போட்டா இது என்ன பாசம் எடுத்துரும் அப்படின்னு கடையில போய் 5 ரூபா கொடுத்தேன் 4 ரூபாய்க்கு வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டேன் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா 2 பாக்கெட் சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கிட்டேன் 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஒரு பாக்கெட்டே மாமனார் கொடுத்துட்டான் அதே போல 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பெரிய ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதிங்கி நானும் வச்சேன் நீ வச்சிட்டா என் மாமனார் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதிங்கி வச்சிட்டாரு அப்ப எடுத்து வாயில வச்சிட்டாரு சுண்ணாம்பு நாங்க 2 பேரும் போட்டோம் பாரு இந்த மென்னு தின்ன உடனே என் மோவரத்து நாக்கு தடிப்பா வீங்க ஒரு ஜானு கீழே தூங்குது ஆமா ஏன்னா முன்ன பின்ன சுடுகாடு போயிருந்தா நடுக்காட்டாங்கிறது தெரியும் முன்ன பின்ன வெத்தலை பாக்கு போட்டிருந்தா இந்த அளவுதான் சுண்ணாம்பு போன்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரியலையே
எங்களை மாரி நாக்கு தொங்க போட்டு எங்க பின்னாடி இருந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. நாய் ஓடுது, நாய்க்கு தொகை போடுது. அதுவும் ஒரு தாடு தொங்கின்னு ஓடுது. ஓஹோ, நம்ம மாமனார் சொல்றேன். மாமா மாமா நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டுமோ போட்டோமா அந்த கடையில இந்த நாய் வாங்கி போட்டுக்குது. போட்டுக்குது. ஏதோ வைத்தியக்காரரை தேடி ஓடுது. அது ஓடுது. அப்படி நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட நாங்க ஓட ஓட்டும் போது நாய்க்கு பின்னாடியே போறீங்க. அங்க பார்த்தா காட்டுல ஒருத்தன் ஏறு ஓட்டுறான். ஏறு ஓடுறோம். புலிகாத கம்பு கூடு சாட்டை நடுக்குது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஓடுறது. ஒரு மொரம் அகல கைஞ்சி வைக்கிறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஏறு ஓடுறது. ஒரு மொரம் அகல கைஞ்சி வைக்கிறது. இந்த மாதிரி 3 இடத்துல கைஞ்சி வச்சுக்கிறோம். இந்த நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பட்டில வாய வச்சுது. அது நாக்கு ஓடிச்சா தொகுது பாரு. அந்த நாக்காலே கொஞ்சம் கொஞ்சமா நக்குது. கொஞ்சமா நக்க 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 சிலிப்பு குடு கொடுக்க அது நாக்கு உள்ள போயிடுச்சு. ஆஹா மாமா மாமா இந்த நாய் எப்படியே பச்சளி மூடுது கண்டுபிடிச்சிச்சு. அந்த நாய் சாட்டுமே நம்மளும் சாப்பிட்டா நம்ம நாக்கு உள்ள போயிடுவோம் அப்படின்னு எடுத்து விட்டா போற அந்த நாயா ஓடி போச்சு. மாமா நீ அந்த பட்டில வாய் வை. அந்த பட்டில நீ வாய் வை. நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன். அந்த நாய் எப்படி நக்கிச்சோ அது போல நாங்களும் கொஞ்சமா நக்கறீங்க. அருமையா நக்கறதாண்டி. நக்கன்னு ஓடுறேன். சில்சில் கொஞ்சமா நாக்கு உள்ள போயிடுச்சு. அப்புறம் நடா போய் எடுத்து எங்களுக்கு இது என்னன்னு பீடு அந்த நாக்கு உள்ள படப்படதான் அது பீடு தருது. இதுக்கு முன்னாடி தெரியல ஏதோ நாக்கு தடிப்பா வீங்க போச்சு. அப்பதான் யோசனை பண்ணேன். மாமா வந்தமா பீத்தனமா வாய தொடச்சமா இருக்கும். சொல்லக்கூடாது. நானும் வெளியே சொல்லக்கூடாது. ஆனா ஒண்ணு எங்க மாமியாருக்கு தெரிஞ்ச நாய் தொலை தாங்க முடியல. நாய் தொலை தெருவாசப்படி லைட்டா தொடர்ந்துட்டா போதும் உள்ளார பூந்து சாப்பாடுலாம் காலி பண்ணிடும். ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடி காணத பொண்டாட்டி எப்படி ஒண்ணு கட்டினேன்னு கேட்டான். காட்டாமைய பொண்டாட்டி ஆவா ஏன்டா டேய் தெருவாசப்படி மூடிட்டு உள்டாப்பா போட்டு பின்னால வட்டமா சாம கழுவுறான். நான் போய் கதை தோறனா பீத்தின நாத்த கண்டிப்பா பீனா அடிக்கும். நான் என்ன பண்ணேன் எங்க மாமியோட தெருவாசப்படி போய் கதவு போய் தட்டுறேன். அதான் தட்டுறேன் தட்டுன உடனே பொண்டாடி பின்னாடி தோட்டத்துக்கு தான் சொல்லுவாரா. இந்த பீத்தின நாய் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி வந்து கதவு திறந்தா பாரு. நான் மட்டுமா பீத்தின கூட ஒப்பந்தா பீத்தனை கேட்டு பாரு அப்படி சொன்னதுதான். நான் தெருவில் இருக்கிற நாய் தான் சொல்லிட்டு வந்தேங்க. நீங்க உண்மையிலே பீத்திட்டு தான் வந்துக்கிறீங்களா அப்படின்னு தான் சொன்னா பாரு. எனக்கு என் பொண்டாடி என்ன ஒரு சண்டை வரும். அட போடா பீத்தினவனே நானா பீத்தினா அந்த பேர் சொல்லி கூட அட போட பீத்தினே
பார்த்த மக்கள். டேய், இரண்டு, டேய், அவன் கேட்கிற கேள்வி தாங்கலடா. ஏன்? வாய்க்கா வரப்பு ஒண்ணும் வைக்க போறது ஒண்ணும் ஆளாக்கானுல. இது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் உனக்கு உண்டா தெரியுமா? ஏய், தெரியாது எனக்கு. ஏய், வாய்க்கா வரப்பு ஒண்ணும் வைக்க போறது ஒண்ணும் ஆளை காணும்னா ஆமா, இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர்பட்ட என்ன ஆகும்? போற வர மாதிரிலாம் புடி தின்னு போவோம். அந்த மாதிரி கொம்மால கண்டவன் முடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். சேரி வைக்கல தண்ணி வந்த பொது வைக்கல தண்ணி வந்தா என்ன ஆகும்? போற வரவங்கள மனமாட்டு போவாங்க. அந்த மாதிரி கொம்மால கண்டவன் மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். அதான் வாய்க்கா வரப்பு ஒண்ணும் வைக்க போரு பண்ணுவேன் ஆளை காணும். ஓய், அதுங்க சொல்லலாமா? ஏய், தட்டுல போயிட்டு வச்சா பதம் சொன்ன அந்த கடலுக்கு வந்து என்ன தொட்டில கரைச்சி வச்சிருந்து அவனுக்கு அந்த மாதிரி குடிச்சிட்டு நீ எங்க போயிருக்க, நீ எந்த ஆத்துல நீ எந்த குளத்துல இருக்கிறான்னு தெரியல. வாடி மறுத்து பேச. ஏய், நீ சொல்றது ரைட் தான். தட்டுல போடுறத நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட தொட்டில போட சாப்பிட்டு வயிற்று ஆடுற மாதிரி. ஆமா ஆமா தொட்டி 3 மீட்டர். கண்டிப்பா வா. இருந்தக்கல்லையே இப்ப தாண்டியா ஒண்ணு மாதிரி வாயம்மா. வாடி வண்டி சுத்தி வா. பட்டு செவிடா பையா. அங்கதான் உட்காந்து அடிப்பியா? அங்கதான் உட்காந்து அடிக்க முடியாதா? பட்டு கறிக்குது பாருங்க. மருமக பல போடுக்குதான் பொறுமையா போது பாரு. பாப்பா கொள்ள வந்தாலும் கும்பிடுக்குது, கிட்ட வந்தா கம்முனுக்குது. பாப்பா ராசாத்தி வண்ண எண்ணி ராப்பகலா கண்பிடிச்ச ராப்பகலா கண்பிடிச்சி ராணி வண்ண கைப்பிடிச்ச ராப்பகலா கைப்பிடிச்சி ராணி வண்ண கைப்பிடிச்ச ராசாத்தி வண்ண எண்ணி ராப்பகலா கண்பிடிச்ச ராப்பகலா கண்பிடிச்ச ராணி வண்ண கைப்பிடிச்ச ராப்பகலா கண்பிடிச்ச ராணி வண்ண கைப்பிடிச்ச சித்திர மதுல திருவாரூர் தேரோட்டம் சித்திர மதுல திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உமல கண்ணோட்டா திருவாரூர் தேரோட்டம் தேவி உமல கண்ணோட்டா சித்திர மதுல திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உமல கண்ணோட்டா திருவாரூர் தேரோட்டம் தேவி உமல கண்ணோட்டா பஞ்சாயத்து வந்து பூவா வந்தால் குடிக்கு போன பூவா பஞ்சாயத்து வந்து பூவா வந்தால் குடிக்கு போன பூவா அண்ணார் குடிக்கு போய் வந்து மறி கொடுத்து வாங்கி வந்த அண்ணார் குடிக்கு போய் வந்து மறி கொடுத்து வாங்கி வந்த பஞ்சாயத்து வந்து ஐயோ போச்சுடா, என்னடா போச்சு? என்ன ஓய், ஒண்ணே தானே நான் வச்சிருந்தேன். என்னத்துக்கு? என் பொண்டாடிக்காக ஒரு டியூப்லைட் வச்சிருந்தா அது போனதே நல்லது விடுறோம். ஏன் வா டியூப்லைட் போய் கொடுக்க போறியா? ஏன்டா ஒண்ணுக்கு தான் 4 வருஷம் ஆகுது பீஸ் போய் 4 வருஷம் ஆகுது 7 வருஷம் ஆகுது. ஏன்டா என் தாக்கறேன் உன் பொண்டாட்டி சொல்லிதான் தெரியுமா அந்த மாதிரி ஆச்சுல. ஓடா அடடா வா 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 ஏன் முய்க்கறா திட்டுடா ஏய், திட்டுடா உன்னை நான் தொட போட்டே அடிப்பேன். நீ தொடங்கடில இருந்து 2 கொட்டையால அடிப்பே. மேலா வட்ட அப்படி விளக்கமா சொல்லு. நீ வர ஆக போடா. ஏய், ஒத்துக்கறடி. ஓ தம்பி, பொம்பளையும் மதிக்க வேணும் மரப்படி. பொம்பளையும் மதிக்க வேணும் மரப்படி. போகாத இடம் போனா செருப்படி செருப்படி செருப்படி. அவளைய மதிக்க வேண்டும் மறுபடி. அவளைய மதிக்க வேண்டும் மறுபடி. நீ போகாத இடம் போனா புலவாங்குடி புலவாங்குடி புலவாங்குடி. உன் அக்கா இருப்பான் தங்கச்சி இருப்பான் சித்தா இருப்பான் பெரிய இருப்பா அவன் இருப்பா இவன் இருப்பா அங்க போய் கூட புள்ள எங்க வந்து குடுக்குற வந்தா நறுக்கடா சில கல்ல போடுறியா? ஏய், ஐயோ ஐயோ என்னடா எங்க பாப்பாட்ட என்னடா சண்டை போடுறா? இந்த மாதிரி வாயாடி புள்ளையா பாத்து வாயாடி குண்டு 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 வாடி. ஏய், எல்லாம் தொங்குது உனக்கு. என்னடா ஆரம் நெக்லீஸ் தோடி சிரிக்கி எல்லாம் தொங்குது. சிம்மக்கா தோடு இப்ப சொல்லிக்கிறீங்க. ஆமா. சொல்லிக்கிறீங்க. எங்க கை வைக்கிற? பாப்பா டிக்கல் டிக்கல் லிட்டி சார் அவாய் வந்த ஒத்தவாய் ஓட்டி வாய். வாங்க ஐயா வணக்கம் 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 வணக்கம். கச்சோல் கச்சோல். கரிச்சோல் கரிச்சோல். நம்மள கச்சோல் நம்மள பேசுவோம். மாதா மாதா இதா இந்த குரு குரு அதுவேயோ ஆஹா அந்த தெய்வத்துக்கு பூஜை வணக்கம் ஆ. தம்பி
நம்ம நாளைக்கப்படி வாத்தியார் ஆ. கலைமாமணி விருது பெற்ற ஆஹா. சேகரப்போடி பதத்துக்கம் ஆஹா. கிருஷ்ண நாடகாசிரியர் ஆ. மாமுடி பதத்துக்கம் ஆ. நம்ம நாளைக்கம்பல இருக்கக்கூடிய ஆ. அத்திருமல வேலுக்கம் ஆஹா. இங்க வந்திருக்காங்க பத்தியா ஆமா தம்பி அது அப்படிதான் உருதேவா மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னா அருமை தாய்ந்த வாழ்க்கம் ஆஹா. உழைக்கம் ஆ. இந்த சிறியவனுடைய வழக்கம் ஒரு விளக்கம் என்னுடைய விளக்கம் சரி அதிரா காசினியில் மாதரில்லா விளக்கம் உருவா புரிஞ்சுட்டு எப்படி கனகவல்லி 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 இந்த வெத்தலை வலிக்கிறாங்க ஏய் சித்தாத்தமான பேரும் என் ஊர் எதிர் விட்டா மூத்தார் ஏய் தம்பி ஆ. என் பேரோ கனகவல்லி கனகவல்லி தம்பி ஆ. எங்க வீட்டுக்கார் யார் தெரியுமா யாரு எங்க வீட்டுக்கார் எந்த தேவடா வேணும் ஏய் சொல்லு இல்ல கத்னா முட்டை ஆண்டு வரக்கூடிய அலையக்கூடிய அரவ கொடியோள் அரக்குடியோன் பூச்சக்கரை கொடியோள் பூச்சக்கரை கொடியோன் கையிலே தடவை கொடியோள் தடவை கொடியோன் வணங்கா முடியோள் வணங்க முடியும் தம்பி ஆ. அவர்கிட்ட வலது கொஞ்சமா இருக்கக்கூடிய வலது புஜமாக இருக்கக்கூடிய ஆ, சஞ்சய் சஞ்சத்தில் அரக்கர் ஆ வெங்கட நேதக்காரர்கள் எந்த நடந்தக்காரர்கள் ஆமா ஆஹா. அவருக்கு எங்க நடந்தக்காரர் ஆமா இந்த சொருகநாதத்துக்கு ஏய் முதலாக அவர் இருந்தார் பார் ஆமாமா. சமுத்திரக்கர் சஞ்சயகர்த்த அவருக்கு மனைவியாகிய மொத்தம் எத்தனை மூத்தா குழந்தைனார் 60000 பேர் 60000 பேர் அது அதான் சொல்லலாம் 60000 பேர் அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் தான் மூத்தவர் ஆமா ஆமா. உன் ஊர் தான் மூத்தவரா ஏய் மூத்தவன் மூத்தவர் ஆமா அம்மா அந்த ஊர்ல யாரும் மேல போய் மயம் நிறுத்திட்டு வாங்கலாம் நானே போட்டா நீனா நெகில உட்காந்துருப்பா அப்புறம் தேர்ல எப்படி உட்காந்து சரி அவருக்கு மனைவியாகிய ஆ. என் பேர் தான் கனகவல்லி கனகவல்லி கனகவல்லி. தம்பி ஆ. அது மட்டும் தான் உங்களுக்கு எனக்கு தெரியும் ஆமா தம்பி ஆ. அவர் தான் எங்களுக்கு மகாராஜா துரியோதன மன்னன் ஆ. தம்பி உன் மாமனார் பேர் என்ன சுசருமா 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 ஓஹோ உன் மாமனார் பேர் சுசருமா சுசருமா ரெண்டு சுத்தடிமா ஏய் சுசருமா ஆறுமுகம்னா அவர் வீட்டுல ஆரம்பம் மாமனாரு ஆமா. நாடகத்துல சுத்தடிமா சுசருமா தெரியுமா சரி ரைட் நான் இது எதுக்கு சொல்லு தம்பி இந்த ஜாட்டி திருப்பி அடிக்கலாம் வீட்டுல இது ஒரு நாள் லீவ் கொடுங்கப்பா ஏய் அப்படி இருந்தாலும் ஆ. தம்பி ஆ. இந்த நிலத்துல எங்க வீட்டுக்காரர் பார்க்க முடியும் உத்தரவு ஆ. எங்க வீட்டுக்காரர் இருந்தா ஆ. உங்கள் மனைவி ஆ. கனகவழி வந்திருக்கான்னு சொல்லிட்டு வா ஐயா மகாராஜா ஆ. ஏன் மணி வந்து விட்டா ஏய் இல்ல இல்ல யோகிது பாரு யோகிது பாருங்க எடுத்து போ மகாராஜா ஏந்திரா டேய் தடியா அது வேணா ஏன் மகாராஜா தூ போறன்றாரு கொஞ்சம் போடு ஓய்வா பார்த்த மகாராஜா எட்டு வேற மகாராஜா ஏய் சொல்லுங்க தேவையா ஆ. நீ வீட்டுக்கு என்ன போனியா போனேன் எங்க வீட்டுக்கு என்ன சொன்னார் ஒன்னு என்ன இருட்டுக்கா போக சொன்னாரு ஏய்
சரி அவன் பொண்டாடி கோயிப்பு தானே சரி எங்க வீட்டுக்கார முன்னாடி போய் பாத்தியே ஆ. எங்க வீட்டுக்கார அழகு எப்படி இருக்கு ஒரே மூட்டை போயிட்டுறாரு கண்ணா கண்ணா சரி நம்ம பார்த்து விட்டுமா போ. போயிட்டு வரட்டுமா போயிட்டு வா. டாடா காட்டுருவான் போட்டோ ஆங்கடி போட்டு தங்கச்சி பாப்பர் தாங்க நாங்க போய் கேளு போட்டோ காட்டுவோம் சூத்த முன்னு போ ஐயோ ஐயோ ஒரு 5 நிமிஷம் இல்லை இறங்கிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டீங்க பாடி இறங்கிறதுக்குள்ள ஓஹோ வந்தவா வந்து வெற்றி வீதம் தப்பனைத்த எந்த மன்னவா வெற்றி வீதம் தப்பனைத்த எந்த மன்னவா நாட்டை கண்ணாலா இந்த திருவாடி கோடான கோடி நந்தைதே திருவாடி கோடான கோடி நந்தைதே திருவாடி கோடான கோடி அண்ணா பூரி வாழ்த்துக்கு மாட்ட கணக்க வள்ளி மல்லிகை பிள்ளை கொண்டு வந்து ஒரு குடி பாப்பா தூடா 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 ஏன் பாத்து பண்ணா படுத்துறியா சோமா வந்து கொஞ்சம் சித்தே பாய் அல்வா என்ன பண்றானே கம்பெனி நீ வீட்டுக்காரனா இல்ல அவன் வீட்டுக்காரனா அவன்ட்ட நீ சரி நான் கம்பெனி தான் நிக்கிறேன் நான் கம்பெனி தான் நிக்கிறேன் நீ கேக்குறேன் எப்படியா வச்சு பாருடா மப்பா உங்க சித்தையின் பாக்கியமையா ஒரு கேள்வி ஆச்சு ஐயா நீங்கள் வாழ்க்கையாவே ரொம்ப இந்த கல்வி செஞ்சம் இல்லாமல் இந்த தினத்தை கூட்டிய என்ன காரணம் அருமணி கட்டளை என்னவென்றால் துரியோதன அருமணி கட்டளை துரியோதன மன்னன் ஆமா அதனால போகலாங்க புறப்படு ஐயா மகாராஜா என்னப்பா எங்க போயிட்டு வரீங்க உங்களுடைய வலது பக்கமாக இருக்கக்கூடிய சண்டிகரத்தில் வந்திருக்காக 60,000 பேர் ஆமா என்ன உடுக்க பாட்டு பாருனாட்டா ஆமா ஓ மன்னா தரக்கரே கோடி பாரத்தா பாலத்துக்கு நாங்க 60,000 பேர் அழைக்கிறோம் வாழ்கவா ஐயப்பா